தொடர்ந்து தேர்தல் பரப்புரையில் நரேந்திர மோடி அவர்கள் வெறுப்பு அரசியல், மதத்திற்கு எதிராக, சாதிகளுக்கு எதிராக பேசி வருகிறார். சமூக நீதியை பற்றி கவலைப்படுவதில்லை. ஒரு பிரதமர் 10 ஆண்டுகளாக இருந்தவர் என்பதை மறந்துவிட்டு ஒரு நாளாந்தரத்து தலைவர் போல் தொடர்ந்து பிரிவினைவாதத்தை பேசி வருகிறார். மத துவேஷங்களை செய்து வருகிறார். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 77வது பிரிவு என்ன சொல்லுகிறது என்றால், இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராகவோ, மதவாதிகளை தூண்டும் வகையிலோ, சாதிகள் பற்றி பேசினாலோ, நட்சத்திர வேட்பாளராக இருந்தாலும் தலைவராக இருந்தாலும் நேரடியாக அவர்களை விசாரிக்க வேண்டும், அவர்களுக்கு உரிய தண்டனை அளிக்க வேண்டும் என்று 77வது அரசியலமைப்பு சட்ட பிரிவு சொல்லுகிறது. ஆனால் இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 77வது பிரிவை தேர்தல் ஆணையம் ஏன் உள்வாங்கவில்லை? நரேந்திர மோடி பேசினார் என்றால் நரேந்திர மோடிக்கு தான் அவர்கள் நோட்டீஸ் அனுப்பியிருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு அவருடைய பாஜகவுடைய அலுவலகத்திற்கு தன்னுடைய நோட்டீஸை அனுப்புகிறார்கள் என்றால் தேர்தல் ஆணையம் யார் கையில் இருக்கிறது என்பதை இதை காட்டுகிறது. தொடர்ந்து நாங்கள் அறிவுறுத்தி வருகிறோம். நரேந்திர மோடி பேசும்போதெல்லாம் ஒரு கட்சி தலைவரை தாக்கி பேசுவதும், அவதூறுகளை பேசுவதும், உண்மைக்கு புறம்பான செய்திகளை பதிவு செய்வதும் வாடிக்கையாக வைத்திருக்கிறார். நாங்கள் தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறோம் என்று பிளாக் அண்ட் ஒயிட்டாக புத்தகம் போட்டு கொடுத்திருக்கிறோம். அவருக்கு படிக்க தெரியுமா என்பது தெரியவில்லை. அதை படித்துவிட்டு பேசியிருக்க வேண்டும். ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார்? தேர்தல் அறிக்கையில் ஒரு சாராருடைய சொத்துக்களை எடுத்து இன்னொருக்கு கொடுவதற்கு முயற்சி செய்கிறார்கள் என்று தேர்தல் பரப்புரையில் இப்படி ஒரு விஷமத்தனமான கருத்துக்களை சொல்லி வருகிறார். ஆனால் நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது, அமைதியாக இருக்கிறது. அமைதியாக இருந்தால் கூட பரவாயில்லை, தேர்தல் ஆணையம் மோடியுடைய தேர்தல் ஆணையம் என்று தெரியும். ஆனால் அவருக்கு நேரடியாக நோட்டீஸ் அனுப்பாமல் அந்த கட்சி தலைமைக்கு அனுப்புவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தேர்தல் ஆணையம் வெளிப்படையாக செயல்படுகிறதா என்பதற்கு இதுவே ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். மீண்டும் ஒரு முறை சொல்வதெல்லாம் தேர்தல் ஆணையம் நியாயமாகவும் அரசியலமைப்பு சட்டத்தின் பால் இயங்க வேண்டும் என்று தான் எங்களுடைய வேண்டுகோள். ஆனால் இந்த தேர்தல் ஆணையம் என்று மோடியின் தேர்தல் ஆணையமாக விளங்கி வருகிறது என்பது தான் யதார்த்தமான கருத்து.